எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் பழனி அரசு மருத்துவமனை மற்றும் பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி ஆகியவை இணைந்து எய்ட்ஸ் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் கல்லூரி மாணவிகள் எய்ட்ஸ் நோய் பற்றிய விவரங்கள் மற்றும் பரவும் விதம், கட்டுப்படுத்தும் விதம், பின்பற்றப்பட வேண்டிய வழிமுறைகள் ஆகியவற்றை பாடல்கள் மூலமாகவும் நடனத்தின் மூலமாகவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பழனி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமார், மாவட்ட மேற்பார்வையாளர் ஜெசிந்தா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள் முன்னிலையில் செவிலியர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செய்து காண்பித்தனர். டெல்டா மலர் செய்திகளுக்காக பழனியில் இருந்து செய்தியாளர் சுரேஷ். அரசு மகளிர் கலைக்கல்லூரி மகளிர் கலைக்கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து மாணவிகளுக்கும் நமது அரசு மருத்துவமனை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது இன்னைக்கு என்னன்னா, தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் வாரியம் அதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் செப்டம்பர் 12 முதல் அக்டோபர் 12 வரை எய்ட்ஸ் விழிப்புணர்வு முகாம் நடத்த சொல்லி கவர்மெண்ட் அரசாங்கம் ஆணையிட்டு இருக்காங்க. ஸோ அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு இடங்களில் நடத்திட்டு இருந்தோம். இப்போ ஒரு 10 நாள் 15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயும் அடிவார பகுதிகளிலையும் இது சம்மந்தமான விழிப்புணர்வு சம்பந்தமான நோட்டீஸ்கள் அங்கே இருக்க மக்களுக்கு கொடுத்து அந்த எய்ட்ஸ் நோயை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்திருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக மகளிர் கல்லூரி அவங்கள அணுகுனதில் அவங்க எங்களுக்காக ஒரு ஸ்ட்ரீட் பிளே, ஒரு சின்ன நடனம் மூலமாகவும் இந்த எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதன்படி இன்றைக்கி அவங்க அதை மிக சிறப்பாக ஒரு ஸ்ட்ரீட் பிளே மூலம் எய்ட்ஸ் நோய் எப்படி பரவுது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க மிக அழகாக அந்த மாணவிகள் மிக அழகாக தங்களுடைய ஸ்ட்ரீட் பிளே மூலம் எல்லாத்துக்கும் தெரிவித்தாங்க. அதே மூலம் ஒரு அழகான பாடலும் ஒரு இனிமையான நடனத்தின் மூலையும் எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு தெரிவித்தாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கள் அரசு மருத்துவமனை சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.